பேக் டு பேக்டெக். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி மேக்னெட் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். என்னென்னா, நம்ம ஸ்கூல் டேஸில் எல்லோரும் படிச்சிருப்போம். நம்ம வந்து சேம் போல் வந்து ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் போல் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு. நம்ம அது வந்து வெறும் தியரிட்டிக்கலாக தான் படிச்சிருக்கோம். அதுவே இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு பொருளும் இப்போ கீழேருந்து மேலே தூக்கி போட்டோம்னா நம்ம கீழே வந்து சேர்ந்துருக்கு. ஏன்னா பூமியோட புவியீர்ப்பு சக்தினால தான், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கொடுத்து நம்ம வந்து ஒரு பென்சிலை ஃப்ளோட் பண்ண வைக்க போகிறோம் பூமியோட புவியீர்ப்பு சக்திக்கு ஆப்போசிட்டில். நம்ம இது வந்து ஃபுல்லாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் தான் படிச்சிருப்போம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட்டில் செஞ்சு போகிறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 4 நாள் 8 மேக்னெட் வச்சுருக்கோம். சின்ன மேக்னெட் 4, பெரிய மேக்னெட் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பாருங்க, இப்போ வந்து ஆப்போசிட் போல் இருக்குது. நமக்கு வந்து மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகுது. அதுவே இந்த மேக்னெட்டை நான் திருப்பி வைக்கிறேன். திரும்பிடுச்சு. இப்போ மேக்னெட்டு ரிப்பல் ஆகுது பாருங்க, தள்ளி விடுது மேக்னெட்டை. என்னால் இப்போ கையை கீழே கொண்டு போக முடியல. ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு. என்னால் முடியலை. திரும்புது மேக்னெட், திரும்பிடுச்சு பாருங்க. நல்லா பாருங்கள், நான் இந்த சைடு வைக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக கரையை இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ கொண்டு போய் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுறோம். நம்ம கொட்டில் இந்த ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி பென்சிலை மிதக்க வைக்க போகிறோம். பாருங்கள், திரும்பி தான் நம்ம கொட்டுது மேக்னெட்டு. திரும்பி தான் நம்ம கொட்டுது சேம் சைடு ஒட்டலாம். அதுவே இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே என் கையில் இருந்த மேக்னெட்டை நான் திருப்பிட்டேன், ஒட்டிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாமே அமேசானில் ஒரே கிட்டாக தான் வாங்கினேன். இது அசம்பிள் பொசிஷன் தான் வந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் டிஸ்அசம்பிள் பண்ணேன். மறுபடியும் நான் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பெரிய மேக்னெட் எடுத்து இந்த ஒரு போர்டில் சேம் சைடில் வைக்கணும். இது நாற்றுனா இது நாற்று, அந்த மாதிரி சேம் சைடில் வைக்கணும். அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம 4 சைடு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம். நமக்கு சின்ன ஒரு பேட் மாதிரி ஒரு அசம்பிளி இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 4 மேக்னெட் செக் பண்ணிக்கலாம். ரிப்பிள் ஆகுது. இது இந்த சைடு ரிப்பிள் ஆகுது, இந்த சைடு ரிப்பிள் ஆகுது, இங்கே ரிப்பிள் ஆகுது. நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கிறோம். நம்ம இந்த சின்ன மேக்னெட்டை பென்சிலில் போட்டுக்கலாம். லைட்டாக தான் இருக்குது கொஞ்சம். இப்போ வந்து நம்ம மெசேஜ் பார்த்துடலாம். பென்சில் வந்து நம்ம எக்ஸாக்டாக நிற்கிது. வாவ், செமையாக நிற்கிது. இப்போ வந்து நம்ம பென்சிலை சுற்றி விட்டு பார்க்கலாம். நமக்கு செமையாக சுற்றுது. நம்ம கரெக்டான பொசிஷன் வச்சுருந்தோம்னா இது வந்து கரெக்டாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இது என்ன ஃபோர்ஸ்னால ஆக்ட் ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால தான் இது ஆப்ரேட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென்சில் வந்து ஃப்ளோட் ஆனது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் லிவிடேஷன் இருப்பாங்க. இதே சேம் கான்செப்ட் தான்
நமக்கு வந்து புல்லட் ட்ரெயினில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து பர்மனெண்ட் மேக்னெட் வச்சு செஞ்சோம். நம்ம வந்து புல்லட் ட்ரெயின்ஸில் இருக்கிறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக இருக்கும். அது வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணால் மட்டும் அது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்டிவேட் ஆகி நமக்கு அந்த ட்ரெயினே லிவிட்டேட் ஆகும். அதனால தான் நமக்கு ஃப்ரிக்ஷன் அதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து நம்ம சாதாரணமாக நம்ம ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு நம்ம ட்ராக்கில் போகிறப்போ நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த அளவுக்கு ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியறதில்ல. நம்ம புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் நமக்கு வந்து தரையிலே முட்டாத மாதிரி இருக்கும், மிதந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்னெட்டிக் லிவிட்டேஷனால. அதனால நமக்கு வந்து ஸ்பீட் ரொம்ப அதிகமாக அச்சீவ் பண்ணலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம நார்மல் ட்ரெயினோட ஸ்பீட் அச்சீவ் பண்ணலாம். அதனால தான் நமக்கு வந்து அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக போகுது. இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until that, signing off from Praveen. Bye bye.